அழகிய கூந்தல் படைத்த பெண்கள் சொல்கிற சீக்ரெட்ஸ் அண்ட் டிப்ஸை வந்து நம்ம சேனல் வியூவர்ஸுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் ஒரு முக்கியமான நபர்களை தொடர்ந்து இன்டர்வியூ எடுத்து அவங்க சொல்கிற சீக்ரெட் அண்ட் டிப்ஸையும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது ஒரு 3வது செய்தி வாசிப்பாளர், மேடை பேச்சாளர் கனி பாரதி அவங்களையும் அவங்களோட கூந்தலை அவங்க எப்படி பராமரிக்கிறாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனல் வியூவர்ஸுக்கு ஒரு வெல்கம். வணக்கம் கனி பாரதி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். உங்களோட கடந்து வந்த வாழ்க்கை பயணத்தில் ஒரு செய்தி வாசிப்பாளராக எது உங்களை தூண்டுச்சு? நான் ஒரு குக்கிராமத்திலேருந்து வந்தேன். ஸோ அப்படி இருக்கப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தோம், அது எல்லாருமே சொல்கிறது தான். பட் ஒரு லெவலுக்கு மேலே ஒரு நல்ல பொசிஷன் போயாச்சு, ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணியாச்சு, அந்த டெசிக்னேஷன் ரீச் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் ஏன் இந்த நியூஸ் ரீடிங் எடுக்கக்கூடாது. ஏன்னா தமிழ் மேலே எப்போவுமே எனக்கு ஒரு தனி பற்று உண்டு. அது தமிழ் எழுதுறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கப்போ ஸோ தமிழ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்போ இருக்கிற ரெண்டு டிபார்ட்மெண்ட் நான் பார்க்குற விஷயம், ஒன்று நியூஸ் ரீடிங், இன்னொன்று பட்டிமன்றம். ஸோ இப்போ ரெண்டுமே நான் பண்ணுறேன். பட் இது ரெண்டுலேயும் நான் நியூஸ் ரீடிங் மேலே பார்ப்பேன். ஏன் அப்படின்னா பட்டிமன்றத்தில் இப்போது கொலிகளாக பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ பியூராக ரொம்ப தூய தமிழ் பேசுகிற ஒரு இடம் அப்படின்னா இந்த செய்தி வாசிப்பு மட்டும்தான். அந்த ஒரு காரணத்துக்காக இந்த செய்தி வாசிப்புக்குள்ளே வந்தேன். ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் முன்னேறிட்டு வரேன்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்து ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க. உங்களோட நேட்டிவ் எங்க? சேலம் பக்கத்தில் உமையாள்புரம்னு ஒரு குக்கிராமம் தான் என்னோடய ஊர். ஓகே. ஸோ இப்போது நீங்கள் சேலம் பக்கத்தில் இருந்த ஊர்லேருந்து இங்கே வந்ததுக்கு அப்புறமா உங்களோட ஹேர் மெயின்டெனன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது? உண்மையை சொல்லணுன்னா ஊரில் இருந்த வரைக்கும் பெருசாக மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு அவசியமே இல்லை, எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லை, அதை பற்றின ஒரு கேரிங்கே இருக்காது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எப்போ மெயின்டெனன்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அங்கே டேமேஜ் ஆகுது, அங்கே ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆஃப்கோர்ஸ் சென்னை வந்ததுக்கப்புறம் அந்த பொல்யூஷன் வேறு வழி இல்லை, இதுக்கு மேலே விட்டால் இதுக்கு மேலே நம்ம அதை பார்க்காம இருந்தால் அது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு மேலே நான் கேர் பண்ண ஆரம்பித்தேன். சென்னைக்கு வந்து உங்கள் ஹேரை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்கள்ல, ஸோ அந்த ஹேர் வந்து நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக ஷோ பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அப்படியே லூஸ் ஹேர் அப்படியே விட்டு நல்லா அழகாக வளர்த்து வச்சுருக்கீங்க உங்களோட அழகிய கூந்தலை. ஸோ இந்த கூந்தலுக்கு என்ன மாதிரி ஷாம்பூஸ்லாம் நீங்கள் போடுறீங்க? நான் உண்மை சொல்கிறேன், ஊரில் இருக்கப்போ நான் என்ன மெயின்டைன் பண்ணேன் எனக்கு நிஜமாக எதுவுமே ஞாபகம் இல்லை. ஏன் அப்படின்னா அங்கே மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா கூட இருந்தாங்க, சொந்த ஊர், தண்ணியில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ எப்படி இருக்கும்னா, நான் உள்ளே போகிறப்போ அங்கே என்ன ஷாம்பு இருக்கோ அந்த ஷாம்பு, இல்லைன்னா வீட்டில் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களோ அது, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ உண்மையை சொல்லணுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் வரலை. அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் பொல்யூஷன், அதிலிருந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ஷாம்பு மட்டும்லாம் நான் சொல்ல மாட்டேன். நம்மளோட ஹேர் எப்போவுமே கவர் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கவர் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்மூதனிங் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஹேர் டூ பண்ண முடியல, பண்ணாலுமே அந்த கேமரா முன்னாடி உட்கார்றப்போ நியூஸ் ரீடிங்காக ஸ்மூதனிங் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஸ்மூதனிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டட் ஹேராக ஆனதுக்கப்புறம் ஸோ கண்டிப்பாக இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும், இந்த கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வர ஆரம்பிச்சிது. என்ன ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறீங்க? நேம் ப்ளீஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கெரட்டின் ஷாம்பு, கெரட்டின் கண்டிஷனர், கெரட்டின் க்ரீம், இது எல்லாமே ஒரே பிராண்டு தான். ஒரே பிராண்டு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எத்தனை மந்த்ஸ் அண்ட் இயர்ஸாக யூஸ் பண்ணுறீங்க? ஒரு 2 இயர்ஸ். ஸ்மூதனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லிட்டு இந்த மாதிரியான ஷாம்பு தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நார்மலாக இருக்கிற மாதிரியான பிராண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. நம்மளோட ஸ்டைலிஸ்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ இப்போது நீங்கள் கலரிங் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பிராண்டில் என்ன லேயர் சூஸ் பண்ணியிருக்கீங்க கலரிங்கில்? ஸோ எனக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரியல. என்கிட்ட ஒரு புக்கை கொடுத்து இதில் உனக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது ஒரு பிராண்டான ஒரு
பார்லர் அப்படிங்கிறதுனால நான் நம்பி போய் உட்காரலாம். நான் அதனால் நம்பி போய் உட்கார்ந்ததுனால நான் என்ன இது யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. பட் பர்கண்டி கலர் எனக்கு யூஸ் பண்ணாங்க, அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ பண்ணிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நான் ரெகுலராக கலரிங் பண்ணுற ஹேபிட் கிடையாது, ஒரு ஆசையில் பண்ணிட்டேன். பட் அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரீட்டடாக ஹேர் இருக்க வேணாம் அப்படிங்கிறதுனால இப்போ நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேச்சுரல் சைடாக கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன் அதெல்லாம். இப்போ நேச்சுரல் சைடாக மூவ் ஆகணும்னு சொல்கிறீங்களே, நேச்சுரலில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? லைக் ஹேருக்கு என்ன மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஹெர்பல் ப்ராடக்ட் வேறு ஏதாவது ஹேர்க்கு யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ரெக்கமெண்ட் பண்ணணும், நான் பண்ண தப்பும் இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் பண்ண தப்பு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டட் ஹேராக எனக்கு பண்ணது, ஸ்மூதனிங் பண்ணது. அது என்னோட சுச்சுவேஷன் நான் பண்ணேன். பை சான்ஸ் நான் மீடியாக்குள்ளே வரப்போகிறது இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன். நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ யாராவது வந்து ஸ்மூதனிங் பண்ணுறீங்களா, ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறீங்களா அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். நான் வியூவர்ஸ்க்கும் சொல்கிறேன், தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்படி ஒரு இது உங்களுக்கு ஒரு தாட் வந்தது அப்படின்னா வேண்டாம். நிறைய ஹேர் ஃபால் ஆகும். அது ஹேர் ஃபால் ஆகிறதும் இல்லாமல் நீங்கள் அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கான ஒர்க் நிறைய போட நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா பண்ணலாம். நான் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக என்னால் ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவராவது என்னோடய ஹேருக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணவே பண்ணாதீங்க. நான் நேச்சுரலாக சொல்கிற விஷயம், நான் எப்போவுமே எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம், வெளியில் நீங்கள் என்ன தான் வந்து தேய்ச்சிக்கிட்டே இருந்தாலும் ஒரு மரமே இருக்குது அப்படின்னா வெளியில் அந்த இலைக்கோ இல்லை அந்த பூவுக்கோ நீங்கள் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கிறத விட அந்த ரூட்டுக்கு ஃபுட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன தான் வந்து வெளியே வந்து நம்ம தேய்ச்சிட்டே இருக்கோம், இந்த ஆயில் அப்ளை பண்ணுறோம், அதை அப்ளை பண்ணுறோம், பிராண்டட் ஷாம்பு யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் தாண்டி ஸோ இன்டேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன மாதிரியான ஃபுட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கீரை சாப்பிட்டே ஆகணும், கண்டிப்பாக அயன் கண்டென்ட் சாப்பிட்டே ஆகணும், கண்டிப்பாக கால்சியம் கண்டென்ட் சாப்பிட்டே ஆகணும். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக ஃபுட்டு வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும். நேச்சுரல் திங்ஸ் லைக் என்னென்ன, டைரெக்டாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது, கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணி நம்ம ஹேர் வாஷ் எடுத்தே ஆகணும். அதை தயவு செஞ்சு அதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம பண்ணாமல் இருந்தால். ஸோ இது 2 பண்ணலாம். இல்லை அப்படின்னா மருதாணி இருந்ததுன்னா மருதாணி அரைச்சி போடலாம், இல்லைனா கத்தாழை அரைச்சி போடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாமே தவிர கெமிக்கல் போகாதீங்க. ஸோ இப்போ இது யூஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி அந்த கெரட்டின் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுவீங்க? இது யூஸ் பண்ணுற அன்னைக்கு நம்ம ஆயில் தானே, ஜென்ரலாக ஆயில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஷாம்பு யூஸ் பண்ணுறதுல எந்த ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு ஷேக்காக யூஸ் பண்ணி வாஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா ஏன்னா அது ஆயில் வந்து ரொம்ப திக்கான லேயரில் உட்காந்துரும் ஹேரில். ஸோ அதனால் பிராண்டட் ஷாம்பூஸ்க்கு போகிறதுனால நல்லா சோக் ஆகுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது போட்டால் இப்படி தான் அப்படிங்கிறதெல்லாம் ஷேக்காக தான் போடணுங்கிறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஆயில் போட்டுட்டு தாராளமாக ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கீங்க, டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது லைக் அரிசி வடிகஞ்சி அதை வந்து மாஸ்காக யூஸ் பண்ணியிருக்கீங்களா உங்கள் ஹேருக்கு நேச்சுரல் பேஸில்? இல்லைங்க, அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லதுங்க. அதெல்லாம் தலையில் போகிறத விட தயவு செஞ்சு சாப்பிட்ருங்க, ரொம்ப நல்லது. இந்த எக் ஒயிட்டு, தயிர் இதையெல்லாம் போடுறதுக்கு பதிலாக அதை நான் சாப்பிட்ருங்கன்னு சொல்லுவேன். தயிர் சாப்பிட்ருங்க, உடம்பு கூலிங் ஆகுறப்போ டெஃபினட்டாக வந்து ஹேர் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகாது. நான் சொல்கிறது நீங்கள் வெளியே தேய்க்கிறதுங்கிறது ஒரு 10% இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுங்கிறது 90% இருக்கணும். அந்த ஃபுட்டோட இன்டேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்னையில் இருக்கீங்க, ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா வெளியே போனால் தயவு செஞ்சு தலையை கவர் பண்ணுங்கள். ஃப்ரீ ஹேரில் போயிடாதீங்க. கவர் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா அதோட பொல்யூஷன், அவங்க இங்கே வெஹிக்கிள்ஸ்லேருந்து வெளியே வர பொல்யூஷன் எல்லாமே நம்ம ஃபேஸில் எப்படி வந்து நீங்கள் வேணால் வந்து பாருங்களேன், வெளியே போயிட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள், அப்படியே பிளாக் கலரில் நமக்கு இருக்கும், அந்த டர்ட்டியாக அவ்வளோதான் இருக்கும். அப்போ அதுதானே நம்ம தலையிலையும் போயிட்டு எல்லாமே ஸ்டிக் ஆகும். ஸோ அதனால் வெளியே போகிறப்போ தயவு செஞ்சு கவர் பண்ணிட்டு போங்க. இதை பண்ணாலே சென்னையில் வந்து நம்ம முடிய பாதி காப்பாற்றிடலாம், மீதி பாதியை சாப்பாட்டில் தான் நம்ம காப்பாற்றி ஆகணும். ஹேர் ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்ப்ளிட்டன்ஸ் வராது. அப்படி ஸ்ப்ளிட்டன்ஸ் வர ஆரம்பிக்குது அப்படின்றப்பவே ஸ்கூல் டேஸில் நல்ல லென்த் இருக்கும். எனக்கு ஒரு ரெட்டை ஜடை போட்டு அதை ரிப்பன் கட்டி அது தனி ஃபீல் இருக்கும். டேண்ட்ரஃப் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வந்திருக்கா? வர ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சுனாலே நான் லூஸ் ஹேர் விடுறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்திருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இல்லைன்ட்டுலாம் நான் போய் சொல்ல மாட்டேன். வீட்டிலேருந்து கிளம்புறப்போ லூஸ் ஹேரோட போகிறோம், அப்படி வெளியில் அப்படியே கிளம்புறப்போ வீட்டில் கண்ணாடி பார்க்குறப்போ அப்படியே ஒரு மாதிரி நமக்குள்ளே ஒரு பயங்கர ஒரு ஃபீலோட என்னமோ ஹீரோயின் மாதிரி ஃபீல் பண்ணி வெளியே போவோம்.